உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கா, ஹெவி ஃப்ளோ, ஸ்பாட்டிங்னு அவதிப்படுறீங்களா, அது பிசிஓவா கூட இருக்கலாம். ஹாய், நான் உங்க டாக்டர் லதா ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் ஏவிஎம் சென்டர், பொள்ளாச்சி. எல்லாத்துக்குமே மேல் ஹார்மோன்ஸ், ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஒரு லெவல்ல இருக்கும். இதுல மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாச்சுன்னா இந்த பிரச்சனை வரலாம். இந்த பிசிஓக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஆண்ட்ரஜன் ப்ரெடாமினன்ஸ். இந்த பிசிஓஸ்ல இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் அல்லாது ஒபிசிட்டி, ஹேர் லாஸ், அன்யூஷுவல் ஹேர் க்ரோத்து, பிம்பிள், டார்க்கனிங் ஆஃப் நெக்கு எல்லாமே கூட அசோசியேட்டடா இருக்கும். அடுத்தது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற இன்சுலின் அதனுடைய வேலையை சரியா செய்யாம போயிடும். அதனால ஓவரிஸ், அதாவது செனப்பை உருவாக்குற முட்டை வெளியே வராம பாதியிலேயே நின்றும். இப்போ இந்த பிசிஓ வேண்டாம் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ப்ராப்பர் டயட் மற்றும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது 30 to 35% லேடிஸ்க்கு இருக்கிறதுனால இந்த பிசிஓவை பார்த்து யாரும் பயந்துக்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்தா எங்களை ஃபாலோ பண்ணுங்க.